KL 3-digit chart 19/1/2024. Disclaimer: no betting, no coupling. This channel is only for entertainment purpose only, learning purpose only. So today on the result பார்த்தீங்கன்னா 098. It's a total of 17. 0 + 9 + 8 கூட்டினீங்கன்னா 17. ஓகேங்களா? சப்போஸாக நம்ம வீடியோ பார்க்குறேங்க, ஆல்ரெடி இந்த சார்ட்டை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். KL 3-digit சார்ட் டிப்ஸ் ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ, லாஸ்ட் வீக் போட்டது ஏதோ ஒன்று. இல்லை நான் வாய்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பேன், புதுசாக பார்க்கலாம் அதை போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை அந்த வீடியோ லிங்க் கிடைக்காத எனக்கு நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கொடுத்துருப்பேன் கமெண்டில். அது எதுக்காக நான் உங்களுக்கு போக தெரியும். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ஓகே, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சொல்லிடலாம். தென் சார்ட் வச்சுருக்கணும் எல்லாத்துக்கும் ஓகே. புதுசாக சார்ட் வாங்குறவங்க அதுக்கு ஓகே. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஜிட், அதாவது 3 நம்பரை எடுக்கிறதுக்காக இந்த சார்ட்டு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அது என்ன கான்செப்ட்னால், இப்போ நார்மலாக ஒரு நம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0ல் ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 5 6 7 8 100 200 2000 5000 5 lakh 5 crore இப்படி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குமா நம்பர்ஸு. ஓகேங்களா? இது வந்து நம்பர்ஸ், நார்மலான ஒரு நம்பரிங் சிஸ்டம்னா இப்படி தான் போயிட்டுருக்கோம். இப்போ அதே நம்ம அதை வந்து 3 டிஜிட்டுக்கு எடுத்திங்கன்னா 3 டிஜிட்டு எப்படி வரும், அதோட மெத்தட் என்ன, எப்படி பேட்டர்ன் செட் ஆகுது, அதை நம்ம இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னா, அதுதான் டோட்டல். அது என்ன டோட்டலுங்கிறீங்க கேட்கலாம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு, நேற்றுக்கு வந்த ரிசல்ட்டு, முந்தா நாள் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எதுக்காக? டெய்லி வந்த ரிசல்ட் அது எங்களுக்கே தெரியுமே, நீங்கள் சொல்லலாம். பக்கத்தில் பாருங்கள், 17 ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 12 கொடுத்துருக்கேன், 10 18லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் என்னென்னா இதோட கூட்டுத்தொகை, இதை டோட்டல்னு சொல்கிறேன். இப்போ 098 இருக்குது, கூட்டினீங்கன்னா 17 வரும். 255 கூட்டினீங்கன்னா 12 வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ இது பாருங்கள், இங்கே 17 இருக்குது, 12 இருக்குது, 10 இருக்குது, 18 இருக்குது, 11 இருக்குது, 8 இருக்குது, 21 இருக்குது. இது என்ன நம்பர்லாம் கண்டினியூவாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 11 இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே 10 இருக்குது, மறுபடியும் இங்கே 10 இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னா, இதுதான் மிஷினோட பேட்டர்ன். இப்போ 0லேருந்து 1 2 3 நம்பர் ஸ்டார்ட் ஆகி போகுதில்ல, அதே மாதிரியே தான் 3 டிஜிட்டுக்கு இருக்குது. ஆனால் நம்பர் அதை ஆர்டர் அடிக்காது. இந்த மாதிரி 0 1 2 3 நம்பர் இருந்துச்சுன்னா அடுத்த இன்றைக்கி 1 வந்துச்சு, நாளைக்கு 2 வரும், 3 வரும், 4 5 வரும், 5 வரும், 6 7 8 அப்படி வந்துடும். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஜிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே 10 வந்துருக்கு, அதுக்கடுத்து 11 தானே வரும், ஏன் வரல? இதுதான் 3 டிஜிட்டோட மிஷின் போயிட்டுருக்க பேட்டர்ன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு நம்ம சார்ட் போட்டுருவோம். இப்போ நம்ம கூட்டுறோம்ல, அந்த கூட்டுத்தொகை வரதில்ல, இந்த டோட்டல்லாம் இதெல்லாம் நம்ம அப்படியே ஆர்டராக எழுதுகிறோம். 3 டிஜிட் மொத்தம் எத்தனை வரும் டோட்டலாகவே, அதைத்தான் நம்ம இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கோம் இந்த சார்ட்டில். 0 to 27 இதுக்குள்ளே தான் 3 டிஜிட்டே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற நம்பர்லாம் கூட்டினீங்கன்னா இந்த டோட்டல் தான் வரும். இப்போ 10 எடுத்துன்னா 10ல் எத்தனை டோட்டல் இருக்குது அது இங்கே கவர் ஆயிரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டாச்சுங்களா? இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலரை பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, அது மந்த் வைஸ் ரிசல்ட்டை ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கும். இப்போ இந்த மந்த்து ஜனவரிக்கு பிளாக். அப்போ எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்குதுன்னு பாருங்கள், கருப்பு இருக்கிற இடத்துலலாம் இந்த மந்த் ரிசல்ட் இருக்குது. ஸோ இங்கே இவ்வளோ இங்கெல்லாம் இருக்குதா. போன மந்த்துக்கு ரெட்டு. ஓகேங்களா? ரெட்டுன்னா சிவப்பு. சிவப்பு எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, புதுசாக சொல்லணும்னு இல்லை, புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ இங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் எடுத்திங்கன்னா நவம்பருக்கு பச்சை. அப்போ பச்சையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மந்த்து வர ரிசல்ட்டு. இப்போ நவம்பர் மந்த்து கலர் பாருங்கள், அடுத்த மந்த் என்ன, டிசம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கிற கலரு, டிசம்பருக்கு என்ன கொடுத்துருக்கோம், ரெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நவம்பர் மந்த் என்ன, நவம்பருக்கு பச்சை, நவம்பருக்கு எடுத்தானே டிசம்பரு. இப்போ பாருங்கள், நவம்பருக்கு பக்கத்தில் வந்து டிசம்பர் வரும். இதே தான் எல்லா மந்த்துக்கும் நார்மல். ஸோ எல்லா மந்த்துக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கவனிங்க சொல்கிறேன்.
இங்கே பாருங்கள், பச்சைக்கு பக்கத்தில் ரெட்னா என்ன, டிசம்பர் மந்த். இங்கே பாருங்கள், இப்படி பச்சைக்கு பக்கத்தில் ரெட் வரணுங்களா. ஸோ இங்கே பச்சை ரெட்டு, இப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு இப்படி பச்சைக்கு பக்கத்தில் ரெட்டு முடிஞ்ச வரைக்கும் அடிக்கும். இல்லைனா அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன, டிசம்பர் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அந்த மந்த்து, டிசம்பர் மந்த்துக்கு நம்ம கொடுத்துருக்க கலரு ரெட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அக்டோபர், இந்த அக்டோபர் இல்லை செப்டம்பர் அதுக்கு பக்கத்துலேருந்து வரும். ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு மந்த்து இல்லை அதுக்கு முந்தின மந்த் போய்க்குங்க. இப்போ அக்டோபர் மந்த் கலர் என்ன, ப்ளூ. இப்போ ப்ளூவுக்கு பக்கத்தில் நமக்கு சிவப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ சிவப்பு, ப்ளூ சிவப்பு பார்த்தீங்களா. இல்லை அதுக்கு முந்தின மந்த் தள்ளி போகும். இப்படி தான் எல்லா மந்த்தும் ரிசல்ட் வருது. அப்போது இந்த மந்த் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கோ அடுத்த மந்த் இதுக்கு பக்கத்தில் வந்துடும், அவ்வளோதான். இப்போ டிசம்பர் மந்த்து எனது ரெட்டு. இப்போ ரெட்டுன்னு பார்த்தா நமக்கு ரெட்லாம் போன மந்த் ரிசல்ட், அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் என்ன பிளாக்கு வரணும். ஸோ இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. அப்போ எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ திருப்பி அதை இடத்துக்கு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுறீங்க, ஏதோ ஒரு டோட்டலில் இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க, இங்கே என்ன நம்பரே வரலின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது டெஃபினட்டாக வரும். ஆனால் ஒரு இடத்துல அடிக்குதுன்னா இங்கே பாருங்கள், இங்கே 6ல் அடிச்சிருக்குது, 7ல் அடிக்கலை, எப்போ வேணால் வரலாம். இங்கே பாருங்கள், 8ல் அடிச்சது, பக்கத்துலேயே 9 போச்சு, பக்கத்தில் 10. இந்த ரிசல்ட் வந்தப்போ நான் வீடியோ சொல்லியிருப்பேன், எங்கே ஒரு இடத்துல அடிச்சுன்னா திருப்பி இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் திருப்பி அதே இடத்துக்கு போயிடும். இப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல அடிக்குதுன்னா இந்த மந்த் வரலையா, டெஃபினட்டாக அடுத்த மந்த்து டெஃபினட்டாக வந்துடும். இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாலோவிங். கன்ஃபார்ம் நம்பரு யாராலையுமே தர முடியாது. எஸ்ஸையும் கொடுக்கலாம், இல்லை ஃபாலோவிங் நம்பர் கொடுக்கலாம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வந்துடும் சொல்லலாம். அது வந்துச்சுன்னா லக்கு தான். அதே மாதிரி தான் இதில் ஃபாலோவிங் நம்பர் எடுக்கலாம். ஆனால் அது எப்போ வருதுன்னு தான் நமக்கு ட்ரிக்கு. 1 மந்த்துக்குள்ளே வந்துடும். ஏன்னா வர்ற ரிசல்ட்டெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. எங்கெங்கேருந்து வருதுன்னு நமக்கு ட்ரிக்கு. ஓகே, இது முடியும் நமக்கு டோட்டல் இருக்குது. இது வந்து நம்ம இன்றைக்கி எந்த டோட்டல் வருது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மந்த் கலரு 6, 8, 9, 10 அடிச்சிருக்கு, 11 அடிச்சிருக்கு, 12 அடிச்சிருக்கு. அப்போ அடிக்காதில் என்ன 13 அடிக்கல, 11 அடிக்கல. அப்போ இங்கெல்லாம் போகிறப்போகுது. அங்கே என்ன சார் நம்பர் வரும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. போன மந்த் ரிசல்ட் என்ன, போன மந்த் கலர் எடுத்துட்டிங்கன்னா டிசம்பருக்கு ரெட்டு அடித்த நம்பரே அடித்து அந்த ரெட்டு ரிப்பீட் ஆகிரும். ஓகேங்களா. இல்லையா அதுக்கு முந்தின மந்த் கலர் என்ன, ப்ளூ. இங்கே ப்ளூ இல்லை, இங்கே இருக்குது. அப்போ இந்த மந்த் ரிப்பீட் ஆகும், இந்த கலர் ரிப்பீட் ஆகணும் இந்த ரிசல்ட்டு. சாரி, பச்சைக்கு முன்னாடி தான் பச்சைங்கிறது பார்த்திங்கன்னா எந்த மந்த் கலரு, நவம்பர் மந்த். அதுக்கு முன்னாடி தான் ப்ளூ. அப்போ இது ரிப்பீட் ஆகணும். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி போய் அப்படி தான் அடித்த நம்பரை திருப்பி அடிக்குது. புதுசாக நம்பர்லாம் அடிக்கிறது இல்லை, எல்லாமே அடித்த நம்பர் தான். இப்போ இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே அடித்த நம்பர் எடுத்தோம்னா, இப்போ இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக அடிச்சதுன்னா அதுக்கு இது ஒரு 3 மாதம் தள்ளி அடிச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒயிட்டில் வந்துருக்கு. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே அடித்த நம்பர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கிறத அடிக்கும். மெயின்லி போன மந்த் கலர் என்ன, இந்த மந்த்து நான் நடந்துட்டுருக்கிறது டிசம்பர், இது ஜனவரி. அப்போ அதுக்கு முந்தின மந்த்து டிசம்பர் மந்த் என்ன, ரெட்டு. அப்போ ரெட்லேருந்து வரலாம். ஓகேங்களா. இல்லை அதுக்கு முந்தின மந்த் இப்படி தான் வரும். அப்போ ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி அங்கே இருக்கிற நம்பர் ட்ரை பண்ணலாம். அது கலரை வச்சுட்டு நீங்கள் போன மந்த் என்னென்ன மந்த் வந்துருக்குன்னு பாருங்கள், அதோட மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். தென் இந்த இருக்கிற டோட்டலை இன்னும் பிரித்து குரூப்பாக ஃபாலோ பண்ணலாம். குரூப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதில் இருக்கிற டோட்டலில் சின்ன நம்பரு, ஸ்மாலு, மீடியம், சென்டர்னு சொல்லலாம். சின்னது, நடுவில், இல்லை பெருசு, பிக்கு, இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மந்த்லி சின்ன நம்பர்னால் இந்த 0 to 10க்குள்ளே ஒரு 5 நம்பர் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மந்த் கலர் என்ன, பிளாக்கில் பாருங்கள். இங்கே 4, 5, 6, 7 நம்பர் வந்துருச்சா. சென்டர் நம்பர்னால் 10 தாண்டி வருது, 11 to 20. இங்கே பாருங்கள், இங்கே அடிக்குதா.
இதில் தான் அதிக நம்பர் இருக்குது. இப்போ இதில் வரும், இதை ஃபாலோ பண்ணணும். இல்லை 20க்கு மேலே வர்றது 21 to 27, இது பெரிய நம்பர். இதில் மந்த்லி ஒரு 2 நம்பர் 3 நம்பர், மொத்தம் சின்ன நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு 10, சென்டரில் ஒரு 20, சாரி அதில் ஒரு 15, அது 10, இது 20, 25 ஆச்சுங்களா. இதில் ஒரு 5, 30 நம்பர் இப்படி தான் அடிக்கும். எப்படின்னா இதில் ஒரு 10 நம்பர் ஓகேங்களா. அந்த அடுத்து சென்டரில் 10, 11 to 20ல் ஃபஸ்ட்டு ஒரு 10, ஒரு 15, அப்புறம் ஒரு 5 கூட்டினீங்கன்னா சின்ன நம்பரில் ஒரு 10 நம்பரு, சென்டர் நம்பரில் ஒரு 15, அடுத்து பெரிய நம்பரில் ஒரு 5, 5 + 5 10, 0. மந்த் இப்படி தான் கவர் ஆகுது. 30 நாளைக்கு 30 டோட்டல். அது அடித்த நம்பரே அடிக்கும், அடித்தா நமக்கு லக்கு தான். நீங்கள் ஏதோ ஒரு டோட்டல் ஃபாலோ பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஃபாலோ பண்ணுறேன் சார் இந்த மந்த்து நான் ஃபாலோ பண்ணுறேங்க. இந்த லக்கு இருந்தால் நமக்கு 10ல் ஒரு 4-5 நம்பர்னு அடிச்சதுன்னா உங்களுக்கு தான் லக்கு. இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே என்ன ஆல்ரெடி அடித்த நம்பரு அப்படியே ரிவர்ஸில் வரும். இப்போ 621 ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்குன்னா அது அப்படியே ரிவர்ஸில் வரும் 126. இவ்வளோ தான். இதில் நீங்கள் ஏபிபிசிசி போட்டாலும் மாட்டிக்கும். ஓகேங்களா. அப்போ இது மாதிரி நீங்கள் நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணால், இல்லை இன்னும் சுருக்கி நான் குரூப் சொல்கிறேன். இப்போ 0 to 27 வரைக்கும் டோட்டல் இருக்கலாம். அது என்ன பிரித்து குரூப், அது என்னென்னா 0 குரூப் ஃபஸ்ட்டு. 0 குரூப்னா 0, 10, 20 3 டோட்டல் வரும். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 1னா 1, 11, 21 3 டோட்டல். இதுலேயும் மந்த்லி இது இன்னும் சுருக்கிங்க பாருங்கள். இந்த மந்த் 0 குரூப்பில் 10ல் 2 நம்பர், அப்போ 20 வரல, டெஃபினட்டாக 20 வரலாம். 1ல் பாருங்கள் 3, 11, ஒரு 21, 2ல் 12 வந்துருக்குது. இப்படியே பாருங்கள் எது அடிச்சிருக்கு அடிக்கலன்னு அதெல்லாம் திருப்பி வரும். இன்றைக்கி வந்து 17. ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே இந்த குரூப்பில் இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மந்த் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த குரூப் நம்பரில் 9ல் பாருங்கள் 2 9 வந்துருக்குது. அப்போது அதில் என்னென்ன குரூப் இருக்குது 9 டோட்டலில், சாரி 9 குரூப்பில் 9, 19. மந்த்லி பாருங்கள், போன மந்த் பாருங்கள் 2 9, ஒரு 19, அதுக்கு முன்னே 9, 19, அப்போ அடுத்து பாருங்கள் 9, அதுக்கு முன்னாடி 9, 19. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற டோட்டலெலாம் கவர் பண்ணணும். இருக்கிற டோட்டலெல்லாம் இப்போ 9வது குரூப்பில் 2 9 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 19 போகும். எப்போ வேணால் போகலாம். ஸோ சார்ட் வச்சுருக்குன்னு ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் போங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இல்லை இங்கே இல்லை இந்த இடத்துல அடிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னா இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப் வாங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன். அந்த கமெண்ட் லிங்க் ஜஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சார்ட் அனுப்பி விட்டுறேன். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை பே பண்ணி வாங்கிக்கோங்க. தென் மெயின்லி ஸ்பெஷலான கெஸிங்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை வச்சுக்கிறவங்க நீங்கள் ஆல் போர்டு ஏபிபிசிசி எடுக்கலாம். அது எப்படின்னா ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி அதெல்லாம் நம்பர் எடுக்கலாம். அதுக்கு எப்படின்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது டெய்லியுமே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குது டோட்டல் என்ன 17, நம்ம சார்ட்டில் 17 எங்கே இருக்குது. ஸோ தேடுங்க, தேடினா தான் நம்பர் கிடைக்கும். 17 இங்கே இருக்குதா, அதுக்கு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு இருக்கிற நம்பரை நீங்கள் ஆல் போர்டு ஏபிசி ட்ரை பண்ணலாம். அதில் சேம் நம்பரை என்ன ரிப்பீட் ஆகுதோ 4 பக்கமும் அதை நீங்கள் ஆல் போர்டில் ட்ரை பண்ணலாம். தென் இருக்கிற நம்பரை ஏபிபிசியில் ட்ரை பண்ணலாம். இதையும் பார்த்துக்குங்க. தென் இது பவர் பண்ணுங்கள் 098. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டா அதை பவர் பண்ணுங்கள் 980 இருக்குது. இங்கே பவர் பண்ணால் 9 4000 8 3 ஆகும். 0 5 இதை டோட்டல் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள், கூட்டினா என்ன நம்பர் வருது அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு மேலே கீழே லெஃப்ட் ரைட். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ.